என்னுடைய அனுபவத்தில் ட்ரேடிங் பண்ணாக்கா 99.9% ஆஃப் த பீப்புள் லூஸ் த கேபிட்டல். இந்த ஒயிட் கேப்பை பார்க்கும்போது நான் நினச்சேன், இவ்வளவு போலரைஸ்டாக ஒரு பட்சமாக மார்க்கெட் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம போய் நின்னோம்னா கொஞ்சம் பேருக்காவது நம்ம ஒரு டிஃப்ரென்ஸை காட்ட முடியும், இதை பண்ணி காட்ட முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பக்கம் போட்டியே இல்லை. ஸோ இப்போ எனக்கு சேலரி ஒரு 1 lakh வச்சுக்கோங்களேன், நான் மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபாஸ்ட்டாக லோன் கொடுக்கறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களை சிந்திக்க விடாமல் டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்காக தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. மார்க்கெட் இஸ் வெரி ப்ரூட்டல். மார்க்கெட் ஐயோ பாவம் அப்படின்னு நம்மளை பார்க்காது. அது நம்ம தப்பு பண்ணால் நம்மளை ஒரேடியாக பாதாளத்தில் தள்ளி மெதிச்சுட்டு தான் அடுத்த வேலையை. So when you drive on that particular wave, SaaS was a wave, mobile technology was a wave, app was a wave. So இந்த மாதிரி எந்த வேவ்ல நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த வேவ்ல நீங்களோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஹையர்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த வேவோட வர ரிஸ்க், பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் தட் ரிஸ்க். ஸோ ஹவு டஸ் இட் கிஸ்? காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு ரொம்பவே லிமிட்டட் ரிசோர்ஸஸோட படித்து முன்னுக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பசங்க இல்லாத வாழ்ந்து வளர்ந்தவர்கள், இந்த மாதிரி வளர்ந்தவங்க ரிசோர்ஸ் வந்தப்புறம் திடீர்னு மாறுறாங்கன்னாக்கா, அப்போ அவங்கள சொசைட்டி மிஸ்லீட் பண்ணுதுன்னு வேணால் சொல்லலாம். 6 மாதம் முன்னாடி என்ன தீம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, China +1, அங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களை நாம் பெட்டராக பண்ணோன்னா நமக்கு நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டேரிஃப் சூழ்நிலையில் இது எல்லாம் நடக்காதுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே பீப்புள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் மேஜிக் 20 தமிழ் வழங்கும் கார்னர் ஆஃபீஸ். நிறைய சிஇஓஸ், சிஆர்ஓஸ், சிஎஃப்எஸோட பேசிகிட்டு இருக்கோம். சில க்ரோர்ஸ் வரைக்கும் ரெவென்யூ பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு நீஷில் வின் பண்ண நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் டுடே வி ஹேவ் iThought TMSோட ஃபவுண்டர் அண்ட் சிஐஓ மிஸ்டர் ஷியாம் சேகர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் agreeing to do this show with us. உங்களை பற்றி நான் நிறையா படிச்சுட்டேன், பட் you've done different things. அண்ட் இந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணதுங்கிறது வெரி வெரி நீஷ். 30 years முன்னாடியே நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டீங்க. How did you get into this? இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். நான் இன்ஜினியரிங் முடித்த போது எனக்கு என்னுடைய நெய்பர் மூலமாக ஈக்விட்டி இன்வெஸ்டிங்னா என்னன்னு ஒரு பரிச்சயம் கிடச்சிது. ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் தட் இப்படி ஒன்று இருக்குன்னு. இப்படி ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியும் போது ஒரு சின்ன க்யூரியாசிட்டி வருது, இதை ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படி பண்ணி பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. அப்படியே படிப்படியாக வந்தது தான் இது. நான் இன்வெஸ்டிங்கை ப்ரொஃபஷ்னலாக பார்க்கவே இல்லை. பட் எனக்கு இன்வெஸ்டிங் ரொம்ப முக்கியமானதாக என் லைஃப்பில் இருந்தது. ஒரு விஷயம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பார்க்கலனா கூட அது நம்ம லைஃப்பில் முக்கியமானதாக இருக்கும்போது அது நம்மளை ஸ்லோவாக டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் ஆன் யூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி இது வளர்ந்துட்டே வந்தது. அப்போ கூட எனக்கு இதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் என்னுடைய வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். தட் இஸ், நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறதுல எனக்கு அது ப்ரொஃபஷ்னலை விட ஒரு படி மேலே இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எப்படி எக்ஸலன்ஸை கொண்டு வர முடியும், அதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களோட பெட்டராக பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருந்தது. கிட்டத்தட்ட அதுதான் ஒரு 20 ஆண்டு கால பயணமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் இதை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கு சில சூழ்நிலைகள்லாம் இருந்தது. நிறைய பேர் என்னை ப்ரெஷர் வேறு பண்ணுவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம், நீ எனக்கு பண்ணி கொடு, எனக்கு பண்ணி கொடு, உனக்கு பண்ணி கொடு. அந்த மாதிரி கேட்கும்போது என்னால் அது பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொஃபஷ்னலாக பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஷேரை வாங்குங்க அப்படின்னு சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட்டு நேம்ஸ் எழுதி கொடுத்தா கூட அது உங்களுக்கு சரியாக வராது. அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும், அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கணும், அதுக்கு மேற்பார்வை இருக்கணும், அதில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனலாக இதுக்கு சப்போர்ட்டிங் சர்வீசஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரொஃபஷ்னலாக அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இன்னொருத்தருக்கு ஆலோசனையே சொல்ல முடியும். ஸோ இதுதான் என்னுடைய தெளிவான அனுபவம் ஒரு தனிநபராக. ஏன்னா நிறைய ஷேர்ஸ் நான் சொல்லி அதை ஒருத்தர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கீழே போனோடனே ஒருத்தர் அங்கேருந்து அது 20 மடங்கு போகும். ஆமாம், அதுக்கப்புறம் என்னப்பா அது வச்சுருக்கியான்னு கேட்டாங்க, அவங்கள்ட்ட அது இருக்காது. ஸோ
இதுதான் வந்து அன்ப்ரொஃபஷனல் வே ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ ப்ரொஃபஷனலாக இல்லை, ரிசல்ட் இல்லை, லாஸ் தான் வரும் நிறைய பேர். அதான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கே எதிர்பார்த்தாங்கன்னா லாஸ் என்ன எதிர்பார்க்காங்கல்ல, அதை கையாளும் முறை வந்து தப்பாயிடுது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒருவேளை நான் யாருக்காவது ஏதாவது ஒன்று செய்யணும்னா நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணுன்றதுல நான் தெளிவாக இருந்தேன். சூழ்நிலை அந்த மாதிரி நிறைய பேருக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது சரி நம்ம இதை ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று வந்து அதை ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது கூட என்னை சுற்றி, அதாவது யாரெல்லாம் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டலாம் நிறைய பணம் ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம வந்து பணம் உடையவர்களுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறோன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படலை. ஸோ நான் அதை மாற்றி யாருக்கு நாளை பணம் தேவையோ, யாருக்கு நம்ம உருவாக்கணுமோ அவங்களுக்கான ஒரு வேலையாக இதை அமைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இதை ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொஃபஷனாக மாற்றினேன், ப்ரொஃபஷனல் கம்பெனியாக மாற்றினது அந்த ஒரு ஐடியாவோட தான். அப்படி தான் ஐதாட் வந்தது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்கணும்னாலோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு படிக்கணும்னாலோ ChatGPTலையோ கூகுள்லையோ 5 செகண்ட்ஸில் கிடச்சிது. ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி இவ்வளோ டெப்த்தான ஒரு விஷயத்தை எங்கே போய் படித்தீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக ஈக்விட்டி இன்வெஸ்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கம்பெனிஸை ஸ்டடி பண்ணுறது தான் என்னுடைய ஆரம்ப கட்டம், அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தும். ஸோ இண்டஸ்ட்ரீஸை ஸ்டடி பண்ணுறது, ரிசர்ச் அனலிஸ்ட்டாக தான் நான் ஆரம்பித்தேன். கம்பெனிஸு, இண்டஸ்ட்ரீஸை அந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறது, ட்ரெண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது, அதிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் தீம்ஸை உருவாக்குறது, அப்புறம் அந்த தீமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் என்னுடைய பேசிக் கோர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இந்த கோர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே கொண்டு வந்தது 2008லேருந்து. ஏன்னா 2008 இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சி ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 93லேருந்து ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் அந்த 15 ஆண்டு காலத்தில் நல்ல வளர்ச்சி வந்து 2008 ஒரு NFOவில் 4000 கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு. அன்றைக்கி அது ஒரு $1 பில்லியன். இன்றைக்கி அது 8000 கோடி, அன்றைக்கி 4000 கோடி $1 பில்லியன். பட் தவறான இண்டஸ்ட்ரீஸில் தான் அந்த பணம் சேர்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த தப்பு இன்னி வரைக்கும் மாறலன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அது இன்ஃப்ராவில் வந்து எல்லாரும் 4000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க, பணம் கொட்டுது. அந்த பணத்தை மறுநாளே எல்லாரும் கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் பவர் ஐபிஓ வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் தப்புன்னு கண் முன்னாடி தெரியுது. பட்டு அதனால் மியூச்சுவல் ஃபண்டே தப்புன்னு நான் சொல்லலை. அந்த சூழ்நிலையில் பணத்தை மக்கள் எங்கே போடுறாங்கன்றது தப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே நேரத்தில் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து மதிப்பில் சாதகமாக இருக்குது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஏன் போடுறாங்க, இது தப்பாச்சே, இதை இன்னும் இப்படி பெட்டராக பண்ணலாமே. எனக்கு ஒரு ஏஸ்தட்டிக் இருக்குது. அந்த அழகியலுக்கும் மார்க்கெட்டில் நடந்ததுக்கும் பெரிய ஒயிட் கேப் இருந்தது. ஸோ இந்த ஒயிட் கேப்பை பார்க்கும்போது நான் நினச்சேன், இவ்வளவு போலரைஸ்டாக ஒரு பட்சமாக மார்க்கெட் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம போய் நின்னோன்னா கொஞ்சம் பேருக்காவது நம்ம ஒரு டிஃப்ரென்ஸை காட்ட முடியும், இதை பண்ணி காட்ட முடியுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பக்கம் போட்டியே இல்லை. தப்பு செய்கிறதுக்கு போட்டி, சரியாக பண்ணுறதுக்கு போட்டியே இல்லை. கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை நான் சொல்கிறது 2008. இன்றைக்கி நம்ம 17 வருஷம் கழிச்சு இருக்கோம். இன்றைக்கும் அதுதான் இருக்குது. இன்றைக்கும் தப்பு செய்கிறதுக்கு போட்டி இருக்குது, சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போட்டியே கிடையாது. இன்றைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் எல்லாருமே எது ரொம்ப பாப்புலராக இருக்கும், அதாவது ஹாட் தீம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது, அது பின்னாடி தான் எல்லாருமே ஓட நினைக்கிறாங்களே தவிர எது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோ, விச் இஸ் இக்னோர்டு, அதில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. வேறஸ் அங்கே தான் வந்து ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் 2008-9 பார்த்ததுனால ஓகே இதை நம்ம ப்ரொஃபஷனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அப்படி தான் ஐதாட் வந்தது. நான் வந்து அதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு ரிசர்ச் அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நான் அந்த நாலேஜ் மொத்தத்தையும் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். அதை எப்படி கொண்டு வந்தேன்னாக்கா, நான் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறதுல என்னுடைய ஃபோக்கஸை வச்சுக்கிட்டேன். ஸோ எப்படி நீங்கள் சாஃப்ட்வேரில் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஃபண்ட் ரிசர்ச்சில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணோம். இப்போ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து அன்னைக்கு இருந்ததா மார்க்கெட்லன்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபண்ட் ரிசர்ச் இருந்தது. இன்றைக்கும் ஃபண்ட் ரிசர்ச் அப்படி தான் இருக்குது. பட் நாங்கள் அன்றைக்கே 2009 வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சார்ந்து எங்களுடைய ரிசர்ச் அணுகுமுறையை நான் உருவாக்கினேன். பிகாஸ் எனக்கு போர்ட்ஃபோலியோ அனலிட்டிக்ஸ் தெரியும். ஒரு போர்ட்ஃபோலியோ நான் உருவாக்கும் போதே அது எப்படி நாளைக்கு
நல்லா பண்ணுமா பண்ணாதா, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாக்கா நாளைக்கு அது நல்லா பண்ணுன்றதை நான் பழகி 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி வளர்ந்ததுனால இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்போது என்னால் அதே மெஷர்மெண்ட்டை ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நிறைய மெட்ரிக்ஸை சேர்த்து ஸோ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் ரெண்டும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கும், இந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு திறனும் அந்த ஒரு பயிற்சியும் இருந்தனால அதை நான் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் நான் வந்து அந்த ட்ரான்ஸேஷன் பண்ணேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 2009 தாராளமாக ஒரு பிஎம்எஸ் ஆரம்பித்து அன்னையிலேருந்தே நான் வந்து வளர்த்துருக்கலாம். 10 வருஷம் நான் அதை தள்ளி போட்டேன். ஏன்னா இது வந்து மிடில் கிளாஸை வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஏரியாவில் முதல்ல வேலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தேன். உங்களோட லிங்க்டின் பேனரில் 1 lakh இன்வெஸ்டர்ஸ் to 1 crore போட்டிருந்தீங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் மிடில் கிளாஸ்க்கு யாருக்கு உண்மையிலேயே பணம் தேவையோ அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், அதுலேருந்து இந்த மிஷன் வந்தது. இப்போ 1 lakhல எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்? இப்போ 6000 பேர் இருக்காங்க. இது என்னன்னாக்கா இன்னைக்கு நாளை காலையில் 1 lakh people சைன் அப் பண்ணால் கூட எனக்கு அவங்களை கைட் பண்ண முடியும். எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் 1 lakh peopleனுடைய பிலீஃப் சிஸ்டம் எங்களை மாதிரி வேலை செய்பவர்கள் சார்ந்து இல்லைங்கிறது தான் இன்றைக்கி சோஷியல் சுச்சுவேஷன். ஏன்னா எல்லாருமே உடனடியாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க முடியுமா, ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை எப்படி ஈஸியாக பண்ணுறது, இப்படி விதவிதமான எதிர்பார்ப்புகளோட முதலீடுகளை அணுகிறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் அவ்வளோ எளிதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் அனுபவத்தில் அது நடக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கன்ஸ்ட்ரக்டில் யூடியூப் காலகட்டத்தில் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அடித்து அழுத்தமாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் பல பேர் இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் கடந்து தான் இந்த 1 lakh people அசம்பிள் ஆகணும். இதில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைன்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் வர்றவங்க தான் இந்த 1 lakh இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் we are waiting. இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, கரெக்டான விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 20 years திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஸ்டேபிள் பிஸ்னஸ். ஆனால் யூஎஸ்லேருந்து வந்த கம்பெனிஸ் கூட இங்கே வந்து ஜேபி மார்கன்லாம் கூட கிளம்பிட்டாங்க. ஸோ தே வர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின். ஏன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்கிறீங்க, ஏன் இந்தியன் மார்க்கெட் அவ்வளோ டஃபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு? ஏன் அவங்களால இங்கே சஸ்டெயின் பண்ண முடியல? ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக ப்ரைவேட் செக்டரில் ஆரம்பித்தது 1993. அதுக்கு முன்னாடி வெறும் பப்ளிக் செக்டர் மியூச்சுவல் ஃபண்ட் தான், யூடிஐ தான், எஸ்பிஐ இருந்தாங்க, இந்த மாதிரி தான் இன்பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான். ஸோ 1993 தான் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு உண்மையான ஒரு குளோபலைஸ்டு ஒரு வடிவம் வருது. அதாவது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 10 yearsல நிறைய தவறுகள் நடக்கும். எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அது ஒரு டிஸ்கவரி இல்லையா? அடுத்த 10 வருஷமும் அந்த டிஸ்கவரி தொடரும், தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ 2003லேருந்து 13 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே யாரெல்லாம் வெளியிலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களால வளர முடியல, அந்த தவறுகளின் தாக்கம் அவங்களுக்கு வந்துருச்சு. 2008 குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது இவங்க இங்கே மறுபடியும் பணம் இன்வெஸ்ட் பண்ணோன்ற பட்சத்தில் அந்த குளோபல் ஜெயண்ட், அதாவது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேணாம் வித்துட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய குறுகிய கால குறிக்கோள்கள் வந்து அவங்களுடைய முடிவுகளை அது வந்து கைட் பண்ணுது. ஸோ குளோபல் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் அவங்களுடைய குளோபல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் அவங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். வந்ததுனால அவங்க வந்து அந்த மாதிரி வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. லேட்டாக வந்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ அவங்களோட சேர்ந்து இன்னொரு குளோபல் கம்பெனி இருந்தது, ப்ருடென்ஷியல். ஐசிஐசிஐ ஆக்சுவலாக 93 வரல, ரொம்ப லேட்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தது அதுக்கு அடுத்த டெக்கேடில் தான். யாரெல்லாம் லேட்டாக வந்தாங்களோ அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர்லியாக வந்தவங்க வந்து அவ்வளோ நல்லா பண்ணல. ஏன்னா அதான் சொன்னேனே, ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் நிறைய தவறுகள் நடக்கும். முதலீட்டு அணுகுமுறைகள் அவ்வளவு மெச்சூராக இருக்காது. எப்படி இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறது, ஏன்னா புரோக்கர்ஸினுடைய டாமினேஷன் நிறைய இருந்திருக்கும். அது அவங்கள அவங்க முதலீடுகளை பாதிச்சிருக்கும். நம்பகத்தன்மை வாய்ந்த ரிசர்ச் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. நல்ல நேர்மையான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் கிடைக்கிறதுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி நிறைய சூழ்நிலைகள் எப்போவுமே ஒரு தொழிலினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். அது இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அதை எதிர்கொள்ள முடியாமல், அதை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் வெளியே போயிட்டாங்க. வேற இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஒரு சேலஞ்ச் வந்தாக்கா அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல அந்த நிறுவனம் இருக்குது, விரும்பினா செய்யலாங்கிறது தான் உண்மை. நீங்கள் 2-3 ரெசெஷன் பேசணும். ஸோ ஒரு ரெசெஷன் நடக்கும்போதும் அது உங்களோட கம்பெனியோ எப்படி இம்பேக்ட் பண்ணும், இன்வெஸ்டிங் குறையுமா, அந்த ஒரு பயம் வரும்போது அதை எப்படி பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ
2020ல கோவிட் வரும்போது எவ்ரிபடி பிகேம் அ ட்ரேடர். இப்போ வந்து வைப் கோடிங் மாதிரி வைப் ட்ரேடிங் ஒன்று இருக்கு. தினம் 1 மணி நேரம் உட்காந்து காலைல போட்டு சாயந்தரம் எடுக்கலாமாங்க ஒரு ஆன்லைன் ரம்மி கேம் ரேஞ்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஹவு டு யூ சீ திஸ்? டெய்லி பாருக்கு போகிற மாதிரி தான், அவ்வளோதான். ஓகே, ஏன் போகிறேன்னு யாரையும் கேட்க முடியாது. இதில் நான் ரொம்ப புத்திசாலி, காலையிலே போய் ஹாப்பி ஹவர்ஸில் குடிக்கிறேன், எனக்கு செலவு கம்மியாக இருக்குன்னு ஒருத்தர் வந்து பிளாட்ஃபார்மில் போய் அங்கே அது ஒரு விதமான கஸ்டமர். இன்னொரு கஸ்டமர் வந்து இல்லை நான் வந்து பெரிய ரேஞ்சில் பண்ணுறேன், அதனால் எனக்கு பெரிய ப்ரோக்கரேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பேசிக்காக கெட் ரிச் குயிக் கல்ச்சர் ரொம்ப ஆழமாக ஊறி இருக்குது. காரணம் நம்மளுடைய சூழ்நிலை. ஓகே, ஆனால் இந்தியாவில் இந்த கல்ச்சர் இல்லாமல் யூ கேன் கெட் ரிச் குயிக் ஆக்சுவலி. அதுதான் இதில் ஐரணி. நீங்கள் ஒழுங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா யூ கேன் கெட் ரிச்சர் இன் இந்தியா ஃபாஸ்டர் தேன் இன் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இதுதான் என்னுடைய 36 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்தியாவில் கிடைச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அட்ஜஸ்டட் ஃபார் டாலர் appreciation, that is rupee depreciation, is still higher than returns in any other geography of the world. என்னுடைய அனுபவம் இதுதான். என்னுடைய அனுபவத்தில் ட்ரேடிங் பண்ணாக்கா 99.9% of the people lose the capital. ஓகே, இதுதான் நடக்குது. வெறும் 0.1% தான் வந்து லாபம் சம்பாதிக்கிறார்கள். அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, நான் அந்த 99.9ல் இருக்க மாட்டேன் அப்படின்றது. இது நம்மளுடைய பிளெயின் ஈகோ. அவ்வளோதான். நம்பிக்கைன்னு சொல்லலாம். இல்லை, ஈகோ தான். என்னால் முடியும் அப்படின்றது வந்து மற்றவன் தோத்தான்னா கூட ஒரு தொழிலில் ஏன் புதுசாக பீப்புள் வந்து சினிமா எடுக்கிறாங்க? பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போனதுக்கப்புறம் ஏன் வந்து மற்ற தொழிலில் பணம் பண்ணவங்களாம் வந்து சினிமா எடுக்கிறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியாது, நான் வேற, என்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அதுதான் ட்ரேடிங்க்கும் அடிப்படை. ஓகே, ஸோ நான் தனியாக பண்ணுவேன், எனக்கு வேறு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பர்டிகுலராக நீங்கள் 2020 சொன்னதுனால சொல்கிறேன். 2020க்கு அப்புறம் எல்லாரும் என்ன கணக்கு பண்ணுறோன்னா, இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி வளர்ந்துருச்சு, இன்றைக்கி 75 லட்சம் கோடிக்கு வந்துட்டோம். அப்புறம் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமாக கூடி இருக்குது, 2-2.5 கோடி பேரை வந்து புதுசாக வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கு போடுறீங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக், ஒரு ஆண்டில், ஒரு நிதி ஆண்டில் 1.5 லட்சம் கோடி ரூபாயை இந்திய முதலீட்டாளர்கள் F&O ட்ரேடிங் மூலமாக இழக்கக்கூடிய ஒரு மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் இது பண்ணுறாங்க. இது வந்து சாத்தியமா? அதாவது நீங்கள் 2020க்கு முன்னாடி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு போட்டாங்களான்னு போய் பாருங்கள், போடலை. ஸ்பெக்குலேஷனில் 6 வருஷம் கழித்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் இழக்கிறாங்கனாக்கா பணத்தை மதிக்காத ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. We don't respect money. And உங்கள் எல்லாருக்குமே தெரியும், if you don't respect money, money will not stay with you. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி ட்ரேடிங் இவ்வளவு வளர்ந்துருக்குனாக்கா அதுக்கு காரணம் தொழில்நுட்பம் உருவாக்கிய தவறான கலாச்சாரம். So it is a technology driven culture that is destructive. இதுதான் வந்திருக்கு. இதில் அந்த சில டெக்னாலஜி ட்ரிவன் ஃபர்ம்ஸ் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, சொசைட்டி லூஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோட ப்ராஃபிட் எடுத்துக்கங்க. இப்போ 0 தாக்க ஒரு 4-5 கோடி ப்ராஃபிட் இருக்கும். இன்வெஸ்டரோட லாஸ் 1.5 லட்சம் கோடி. ஓகே, இப்போ இந்த சொசைட்டியில் ஓகே எதை கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கொண்டாடுறோம். அதன் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ரைட்? மேபி ஒரு பெரிய பேர் மார்க்கெட் வந்தால் பீப்புள் மறுபடியும் உணர்ந்து திருந்தலாம். பட் அவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் வரணுமாங்கிறது தான் கேள்வி. இன்றைக்கி நடந்திருக்கிற டிஸ்ட்ரக்ஷனே இட் இஸ் பேட் இனஃப். பட் பீப்புள் ஆர் வெரி ஸ்லோ இன் ரியலைசிங் தட் சம்திங் இஸ் ராங். ஆர் பை த டைம் அவங்க உணர்றதுக்குள்ளே அவங்கக்கிட்ட ஒரு கேபிட்டல்லாம் போய் ஒரு ரொம்ப பேட் சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. மார்க்கெட் இஸ் வெரி ப்ரூட்டல். மார்க்கெட் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நம்மளை பார்க்காது. அது வந்து நம்ம தப்பு பண்ணால் நம்மளை ஒரேடியாக பாதாளத்தில் தள்ளி மிதிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். அது ஒரு அதான் கொரிலான்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க we don't respect money. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, we are not taught to respect money or handle money. அது what do you think? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்.
இப்போ ஸ்கூலில் ஃபிசிக்ஸு இதுக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சின்ன வயசுலேருந்தே மணிக்குன்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. மேக்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் மேக்ஸ் புரியறதில்ல. ஆனால் மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைல்ல. நீங்கள் வளர்கிற காலத்தில் உங்களுக்கு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருப்பீங்க, ஏதோ ஒரு சினிமாவுக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கலாம், ஒரு புக் ஃபேருக்கு போயிருக்கலாம். இப்போ எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கீங்க. இங்கே எங்கேயாவது நீங்கள் போய் உங்கள் கையில் இல்லாத பணத்தை செலவு பண்ணீங்களா? இல்லை, பண்ணல. இல்லை, இதுதானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி நீங்கள் மறக்க முடியும்? கரெக்ட் தான். உங்கள் கையில் இல்லாத பணத்தை நீங்கள் போகிற இடத்துல புக் ஃபேரில் யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களுடைய முகவரியை கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா எனக்கு வட்டியோடு கொடுக்கலாம், இல்லை 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு புக் ஃபேரில் கொடுத்தாக்கா நீங்கள் வாங்கிப்பீங்களா? இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. இதே நீங்கள் ஏன் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போகும்போதோ, ஒரு அமேசானுக்கு ஆன்லைனில் போகும்போதோ, எவனோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தன் வந்து இந்தாங்க உங்களுக்கு நான் கடனை கொடுக்குறேன், உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுங்க, நான் ஒரே வினாடியில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க, ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொன்னால் யோசிக்காமல் எப்படி வாங்குறீங்க? இது எங்கே யார்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு சொசைட்டி செய்யுதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயந்தான். நமக்கு கையில் இருக்கிறதுக்குள்ளே வாழறது, நம்ம வாழ்க்கையை கண்ணியமாக இருக்கிறது, இன்னொருத்தரை எதிர்பார்த்து இல்லாமல் இருக்கிறது, நமக்கு இருக்கிறத வளர்த்து நம்ம வாழ்க்கையை வளர்த்துக்கிறது, இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம முதல்ல ஒரு டிவிஎஸ் 50ல் போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு ஒரு ஸ்கூட்டிக்கு போயிட்டு அதுலேருந்து ஒரு கார் வாங்கலாமான்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிச்சு, இதெல்லாம் நம்ம வாங்கும் சக்தி எவ்வளோ பெருகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப்பை வளர்த்துக்கிட்டோம். திடீர்னு எங்கேருந்து இந்த ஒரு கலாச்சாரம் வரும்? இல்லை சார், ஒரு இஎம்ஐ கலாச்சாரம் வந்துச்சு. ஸோ இஎம்ஐக்கே வாழ்க்கை போயிடலான்னு ஒரு வேலைக்கு சேர்த்து ஒரு 23-24 ஃபஸ்ட்டு கார் லோன் போட்டு இஎம்ஐ போட்டு கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. ஸோ அப்போ இன்டேரக்ட்லி சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா, லோனை வாங்கி செட்டில் பண்ணிடணும்னு தானே சொல்லுது. அப்போ அந்த லோன் பின்னாடி தானே நம்மளும் ஓடுறோம். முக்கால்வாசி பேருக்கு அது சொல்லி தரப்படுதில்ல. இப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னாக்கா அது நம்ம பொருள் நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக? கரெக்ட். இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் என்னுடைய ஃபோன் நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் பணம் கொடுத்தா தான் அது என்னுடைய ஃபோன். ஆமாம். எவனோ ஒருத்தங்கிட்ட காசை வாங்கி அந்த பொருளை வாங்கிட்டு அது என்னுடைய ஃபோனு நான் சொல்லிக்கிட்டால் கூட அது என்னுடைய ஃபோன் இல்லை. ரைட்? அப்போது இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கி இன்றைக்கி நான் செலவு பண்ணாக்கா அப்போ நான் பணக்காரன் இல்லை. as simple as this. என் பணத்தை எந்த அளவுக்கு என்னால் செலவு பண்ண முடியுதோ அதுதான் என்னுடைய வசதியையும் என்னுடைய பொருளாதார நிலைமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக உலகத்துக்கு காட்டுறதுக்காக நாளைய வருமானத்திலிருந்து இன்றைக்கே செலவு பண்ணோம்னாக்கா அது எப்படி நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியுன்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் சஸ்டெயினபிள். எனி லைஃப் ஸ்டைல் விச் பாரோஸ் ஃப்ரம் த ஃபியூச்சர் இஸ் நாட் சஸ்டெயினபிள். இதெல்லாம் வந்து யாராவது சொல்லி கொடுக்கணுமாங்கிறது தான் கொஸ்டின். இதை வந்து ஒருத்தர் வந்து நம்புகிறாங்கன்னாக்கா அப்போ வந்து அவங்க வந்து தன்னை அதிகமாக மிகைப்படுத்தி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு யூ ஆர் ஓவர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஓகே, தென் யூ ஆர் ஓவர் எஸ்டிமேட்டிங் யுவர் ஃபியூச்சர். இது ரெண்டும் பண்ணிவிட்டு நம்ம ஏன் வந்து சொசைட்டியை ப்ளேம் பண்ணுறோம், கல்வியை ப்ளேம் பண்ணுறோங்கிறது தான் என் கொஸ்டின். இது ரொம்ப காமன் சென்ஸான விஷயம். வள்ளுவர் காலத்துலேருந்து வந்து பொருளை வச்சுட்டு எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு யார் சொல்லித்தரணும்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சர். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி யார்கிட்டயா கேட்டோன்னா இல்லை இதை ஒரு கரிக்குலம்லேயே கொண்டு வரணும், அதுக்குன்னு இதெல்லாம் கரிக்குலம் சொல்லித்தரணும், அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லித்தரணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வி ஆர் டாட் பை நேச்சர் டு லிவ் விதின் அவர் மீன்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இப்போ நம்ம இவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறோம். பசங்க ஒரு அரசு பள்ளியில் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங், மெடிசின் எல்லா ப்ரொஃபஷன் குவாலிஃபை ஆகி அதுக்கு அடுத்தது மேலுக்கு வந்து ரொம்ப காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு ரொம்பவே லிமிட்டட் ரிசோர்ஸஸோடு படித்து முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பர்சன். ரிசோர்ஸ் இல்லாத வாழ்ந்து வளர்ந்தவர்கள், இந்த மாதிரி வளர்ந்தவங்க ரிசோர்ஸ் வந்தப்புறம் திடீர்னு மாறுறாங்கன்னாக்கா அப்போ அவங்கள வந்து சொசைட்டி மிஸ்லீட் பண்ணுதுன்னு வேணால் சொல்லலாம். அவங்க தேர் வில்லிங் டு பி மிஸ்லீடுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க they have not been educated how to live ன்னு நம்ம சொல்லவே முடியாது. they have been educated. அவங்க லைஃபே ஒரு பாடம் ஆக்சுவலாக எப்படி வாழறதுங்கிறதுக்கு. பட் அது வந்து அவங்களே மதிக்கிறது இல்லைங்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பண்ணுறாங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங், அரசு பள்ளின்றது ஒரு இதுக்காக சொன்னேன். எனி நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்து முன்னுக்கு வரவங்களே நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணமாக. இட் குட் பி எனிபடி.
யூ ஹவ் கம் அப் இன் அ சர்டன் வே. அப்போ வென் யூ கம் அப் இன் அ சர்டன் வே, வாட் மேக்ஸ் யூ சேஞ்ச் யுவர் பேசிக் வேல்யூஸ் வென் யூ ஸ்டார்ட் ஏர்னிங்? அந்த கொஸ்டினை சொசைட்டி கேட்கணும். இப்போ நம்ம மொபைல் ஆப்லேருந்தே வந்து கடன் வாங்கலாம். ஸோ அது ஒரு நாளைக்கும் அவ்வளோ வட்டி போகுது. ரீசெண்டாக நிறைய சூசைட் கேசஸ் அதனால் நடக்குது. ஆமாம், இதுக்கெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இல்லையா? இருக்குது, ஆனால் இல்லை. நான் 2-3 விஷயங்கள் சொல்கிறேன் இந்த லோன் சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஒரு லோன் கிடைக்குதுன்னா அந்த லோன் நீங்கள் வாங்கவே கூடாது. இட்ஸ் அ ட்ராப். அதாவது கடன் கொடுப்பதற்கு ஒருத்தன் அவ்வளோ அவசரப்படுறான்னாக்கா உங்ககிட்டேருந்து அவன் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே, உங்களை எதுலேயோ சிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த டைம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, கோல்டு லோன், கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி எனக்கு 1/2 மணி நேரத்தில் கொடுக்குறான், பேங்க் எனக்கு 1 நாளில் கொடுக்குறான், அதனால் எனக்கு 1/2 மணி நேரத்தில் கொடுக்குறது தான் பிடிச்சிருக்கு. ரைட்? வட்டியில் டிஃப்ரென்ஸ் 4-5% இருக்கும். அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய பணம் அவ்வளோ அதிகம். நீங்கள் ஒரு நாள் காத்திருக்க ரெடி இல்லாமல் நீங்கள் போய் ஒரு லோன் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னாக்கா, எப்போல்லாம் நீங்கள் வந்து லோன் வாங்குகிற டியூரேஷனை நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த லோன் வந்து உங்களுக்கு கேடு விளைவிக்க போகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபாஸ்ட்டாக லோன் கொடுக்கறதே எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை சிந்திக்க விடாமல் டெசிஷன் எடுக்க வைக்கிறதுக்காக தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இட் இஸ் நாட் டு மேக் யுவர் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அ லோன் ஈஸியர். நீங்கள் திங்க் பண்ணாமல் பாரோ பண்ணோம், அதுதான் வந்து இந்த ஃபாஸ்ட் லோனுடைய குறிக்கோள். அண்ட் நீங்கள் வந்து இந்த பணம் கட்டுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வருந்தினாலும் நீங்கள் திரும்பி அந்த பணத்தை சீக்கிரம் அடைக்க முடியாது. ஏன்னா 4% ப்ரீபேமெண்ட். அப்போ நீங்கள் திரும்ப அடைக்க போனால் கூட அதுவும் உங்களுக்கு டபுள் பனிஷ்மெண்ட் ஆகிடுது. ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறான், வேணாம் அது பாட்டுக்கு போகட்டும், எதுக்கு 4% கட்டணும். ஸோ ஒரு தப்பை வேகமாக பண்ணிவிட்டு அந்த தப்பை திருந்த தயங்கி அந்த தப்பை தொடர்வது, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டியூரேஷன் ரொம்ப சீக்கிரம் கடன் வாங்கி அதில் மாட்டிக்கிறது. ரெண்டாவது, யார்கிட்ட கடன் வாங்குறோங்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த தற்கொலை விஷயம்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஆஃபீஸில் ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து யாதோ ஒரு ஆப்பில் பணம் வாங்கி ஐ திங்க் அந்த பைசாவை யாருக்கும் தெரியாமல் போய் ரம்மி விளையாடி இழந்துட்டான். யாருக்கும் தெரியாது, அவங்க வீட்டில் தெரியாது, இங்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. படித்த பையன், இன்ஜினியரிங் படித்த பையன். ஸோ திடீர்னு அவனுக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. எங்கேருந்து வருதுன்னா பர்மாலேருந்து வருது. பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா உன்னோட உறவுக்காரங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டுருவேன் உன்னை பற்றி. அவன் ஃபோனை ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல அந்த மெத்தடாலஜி. பட் இவனுடைய ஃபுல் கான்டாக்ட் லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்குது. இவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்ல அவனை வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டி காசு வாங்குறாங்க திரும்பவும். எவ்வளோ வட்டின்னு பார்த்தீங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. இந்த நம்ம ஊரில் இருக்கிற கந்து வட்டி சட்டமெல்லாம் வந்து பத்தாது, அவ்வளவு வட்டி. ஓகே, பேசுகிற மொழி தமிழ் மொழி, கொடுக்கப்படுற கடன் தமிழ்நாட்டில், ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது வெளிநாட்டிலேருந்து. இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டக்கூடியவர்கள் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வெளியில் போய் சொல்ல பயப்படுறாங்க. இந்த பையன் இங்கேருந்து வேலையை விட்டுட்டு ஃபோனை இது பண்ணிட்டு ஓடிட்டான், இதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. இதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்லவோ அந்த மாதிரி நிறைய ஏங்க, அதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இப்போ ஒரு பேங்க்கில் கடன் வாங்கினீங்கன்னா அந்த பேங்க் வந்து உங்களை எப்படி டீல் பண்ணணும்னா அது நம்ம நம்பலாம். தெரியாத ஒரு ஆப்ல போய் எப்படிங்க நீங்க உங்க டீடைல் எல்லாம் கொடுத்து அவங்க காசு 1/2 மணி நேரத்துல கொடுக்கணும்? வேற எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாமே படிச்ச பசங்க தான் பண்றாங்க, படிக்காத பசங்க யாரும் பண்றது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் எளிதில் இலவசமாக கிடைக்கிறது அப்படின்னு நம்புறாங்க, எளிதாக இலவசமாக கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது வந்து நம்ம டெசிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பாரோ பண்ணாக்கா அதை வந்து டைம்லியே ரீபே பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அப்படிங்கிறது கல்ச்சரலாக இன்க்ரைன் ஆகியிருந்தாக்கா இந்த தப்பு நடக்காது. இது ஏன் கல்ச்சரலாக இன்க்ரைன் ஆகலை, எப்படி இந்த கடந்த ஒரு 10-20 சொல்லலாம், அதான் 10-20 இயர்ஸ் இது எப்படி டீஜெனரேட் ஆச்சுங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என் கூட கடன் வாங்கி படித்த பசங்க இருக்காங்க, ஓகே, அவங்க எல்லாருமே அவங்க லோனை ரீபே பண்ணாங்க. ஆனால் கடந்த 10-20 ஆண்டுகளில் கடன் வாங்கி படித்தாக்கா அந்த லோனை ரீபே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நார்மாக இருக்குது. பேங்க் ரைட் ஆஃப் பண்ணிக்கும், நம்ம கட்ட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நபர் தான் போய் இந்த இடத்துல மாட்டுறான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைண்ட் செட்டாக மாறிடுது. இது தப்பு. ஏன்னா இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லைஃபையே வந்து நாசம் பண்ணிடுது. ஸோ நம்ம கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா நம்ம கட்டக்கூடிய கடன் தான் நம்ம வாங்கணும், அதை குறைவான வட்டியில் வாங்கணும்.
என்னை பொறுத்த வரைக்கும் 10%க்கு மேலே, ஓகே, நீங்கள் 10%க்கு மேலே பாரோ பண்ணிங்கன்னா அந்த லோன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் என்னால் 10%க்கு மேலே சர்வீஸ் பண்ண முடியாது. என்ன வருமானம் இருந்தாலும் வட்டிங்கிறது இட் இஸ் எ கில்லிங் திங். கேஷுவலாக நான் 2% பர் மந்த் பாரோ பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 3%. அவங்கெல்லாம் வந்து கணக்கே பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் ப்ராஃபிட்டை பண்ணிட்டு அதை நாங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணுவோம்னு நினச்சி பாரோ பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் பண்ணாத போது அவங்க டிஃபால்ட் ஆகிடுறாங்க. அப்போ அவன் வீட்டுக்கு வரான். அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த கந்து வட்டி மாதிரி விஷயங்கள். பட் அதை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ணுறாங்க இன்றைக்கி த்ரூ ஆப்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கண்ட்ரி. ஏன்னா இங்கே அதை பண்ணாக்கா நீங்கள் வந்து ஸோ இப்போ எனக்கு சேலரி ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். நான் மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எங்கள் அப்பாலாம் கேட்டால் கண்டிப்பாக 30% தனியாக எடுத்து வச்சுருப்பாரு, அடுத்த 30% செலவுக்கு எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போடுவாங்க. ஸோ இன்னி தேதியில் ஃப்ரெஷர்ஸே 1 lakh சம்பாதிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு 3-4 years ஆஃப் ஒர்க்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அப்போ ஹவு மச் பர்சன்டேஜ் ஷுட் தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், வேர் ஷுட் தே இன்வெஸ்ட்? அவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறத பொறுத்து இருக்கு. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, சிலவங்க வந்து வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 25-30% டெஃபினட்டாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் யுவர் ஃபேமிலி, யூ டோன்ட் நீட் டு சப்போர்ட் யுவர் ஃபேமிலி, தென் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் சேவிங் டு ஹையர் ரேட். ஸோ அப்பா அம்மா அவங்களே செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்காங்க, குடும்பம் உங்களை எதுக்கும் எதிர்பார்க்கல, அப்போனா நீங்கள் வந்து 50-60% வரைக்கும் போகணும். ஏன்னா உங்கள் லைஃப்பை ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை? உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்க, அவங்க எவ்வளோ எதிர்பார்க்க போகிறாங்க, அடுத்தது உங்களுடைய வெஹிக்கிள், அந்த மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரப்போகுது? உங்களுடைய ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், க்ளோத்ஸ் வாங்குறீங்க, வெளியில் போகிறீங்க, இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரப்போகுது? ஒரு தனிநபரால் ஒரு 25,000க்குள்ளே லீவ் பண்ண முடியுமா? சொந்த வீட்டில் நல்லா பண்ணலாம். இப்போ வெளியூரில் வந்து இங்கே மாதிரி தங்கினாக்கா ஒரு 40,000ல் தங்க முடியும். அப்போ அவங்களால 60% தனிநபராக சேமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? ஆனால் பண்ணுறதில்ல. அது அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டியாக தெரியறதில்ல. இதுதான் பிரச்சனை. பட் என்ன இருந்தாலும் 25-30% சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போது செக்டர்ஸ் பற்றி முதல்ல பேசணும். சில செக்டர்ஸ் கண்டிப்பாக இப்படி தான் போகும்னு எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு. இப்போ திருப்பி ஒரு ஏஐ வேவ் வந்துட்டுருக்குல்ல. ஸோ ஹவு டு யூ see the ஏஐ வேவ்? ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்களே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வாட் வேவ் ஆர் யூ டிரைவிங் ஆன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வென் யூ டிரைவ் ஆன் தட் பர்டிகுலர் வேவ், SaaS வாஸ் அ வேவ், மொபைல் டெக்னாலஜி வாஸ் அ வேவ், ஆப் வாஸ் அ வேவ். ஸோ இந்த மாதிரி எந்த வேவில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த வேவில் நீங்களோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஹையர்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த வேவோட வர ரிஸ்க், பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் தட் ரிஸ்க். ஸோ ஹவு டஸ் திஸ் கெஸ்? இல்லை, ஏஐ இஸ் கோயிங் டு பி குவைட் கேம் சேஞ்சிங் பிகாஸ் நிறைய முண்டேன் ஜாப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் எடுத்துரும். சேவைத்துறையில் நிறைய ரெப்படிட்டிவ் கோர்ஸ், அதாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் ஏஐ எடுத்துரும். அதே போல் ஒரு டேட்டாவை பார்த்து எடுக்கக்கூடிய பல தகவல்களை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், அதையும் அது எடுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய தொழில்களை மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் ஆடிட் மாதிரி ப்ரொஃபஷன்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஐ மூலமாக. இட் வில் சேஞ்ச். நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய டெய்லி லைஃப், அதில் நம்ம டேட்டா பார்க்குறோம், இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படிக்கணுன்னாக்கா அதுக்கு பதிலாக என்னால் வந்து ஏஐ மூலமாக எதை படிக்கணுமோ அதை மட்டும் எடுத்து படிக்க முடியும். ஒரு பெரிய ரிப்போர்ட் இருந்தால் அதன் மூலமாக நான் அந்த ரிப்போர்ட்டை கண்டென்ஸ் பண்ணி படிக்க முடியுது. ரீடிங்க்கு ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அனாலிசிஸ்க்கு ஓரளவுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நேத்திக்கு ஒரு கம்பெனியோடைய ரிசல்ட் வந்தது, ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பெர்ப்ளெக்சிட்டியில் போய் அந்த ப்ரோ வெர்ஷன் இருந்தது, அதில் போயிட்டு நான் கேட்டேன், இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஆஃப் திஸ் கம்பெனி லாஸ்ட் இயரோட எப்படி இருக்குது, இதுக்கு முந்தைய குவார்ட்டர், லாஸ்ட் குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டரோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு போட்டாக்கா ஏஐ எனக்கு வந்து ரிசல்ட் நல்லா இல்லைன்னு வந்தது. ஆக்சுவலாக ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏஐக்கு ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங் 25க்கும் ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங் 26க்கும் வித்தியாசம் தெரியல. லாஸ்ட் 3 months அப்படின்னா இன்னிலேருந்து 3 months இல்லை லாஸ்ட் அதுக்கு மேபி நான் கொடுத்த ப்ராம்ப்ட் அதுக்கு பத்தலையாக இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன், அதை பிளைண்டாக நம்ம நம்ப முடியாது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஏஐயில் நம்புறதுங்கிறது சரியில்லை. ஆனால் ஏஐ இன்னொரு விஷயத்தையும் பண்ண போகுது. அது என்னன்னாக்கா, இந்த மொழிகளுக்குள்ள வேற்றுமை இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு நான் தமிழில் அழகாக எழுதின ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு வெளிப்படுத்தணும், ஈஸியாக பண்ணிடும். அதே போல்
நான் நான் இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். என் இங்கிலீஷ் லெட்டரை எனக்கு நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்குது, இதை கரெக்ட் பண்ணி கொடுன்னா அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஒருத்தருடைய வெளித்தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏஐனால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து சொசைட்டியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் குறைஞ்சிரும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கே அது சரியான தோற்றம் என்னங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க. பிகாஸ் இட் இஸ் கரெக்டிங் அண்ட் கிவிங். ஸோ ஸ்லோவாக என்ன வந்து செல்ஃப் எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், நமக்கு நாமே சொல்லி அது வந்து டெஃபினட்டாக இட் வில் ஆக்சலரேட், ரொம்ப நல்லாவே ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லேர்னிங், ரீடிங் இதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய முண்டேன் ஜாப்ஸ் போயிடும். இதுக்கு மேலே அது என்ன செய்ய போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இட் இஸ் ஸ்டில் a long way. But you think it's a economy that would probably burst? அந்த மாதிரி தோணுதா? அதாவது இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க, முதல்ல வந்த கம்பெனிஸ்லாம் பயங்கர செலவு பண்ணாங்க. ஓகே, கண்ணா பின்னான்னு பணம் செலவு பண்ணி ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்தாங்க. கூகுள் கூட ஒரு நாள் கொண்டு வர ட்ரை பண்ணால் அது சரியாக வரல, தே வித்ட்ரூ இட். நிறையா பணம் செலவு பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா சைனாலேருந்து ரொம்ப செலவில்லாமல் ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸோ ஒரே தொழிலில் பயங்கர செலவு பண்ணி சில வெர்ஷன்ஸ் இருக்குது, செலவே பண்ணாமல் இன்னொரு வெர்ஷன் இருக்குனாக்கா அப்போ செலவு பண்ணவனுடைய எக்கனாமிக்ஸ் என்ன ஆகும்? இட் இஸ் பேட். ஸோ அப்போ செலவு பண்ணவனுக்கு அதனால் பாதிப்பு வர தான் செய்யும். ஃபார்ச்சுனேட்லி இப்போ செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த காசை இழக்க கூட ரெடியாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு இட்ஸ் டசன்ட் மேட்டர் as long as அந்த மாதிரி பணம் கெட்ஸ் லாஸ்ட், இட்ஸ் ஓகே. பட் இப்போ ப்ரைவேட் ஈக்விட்டி ரைஸ் பண்ணி செலவு பண்ணிக்க அப்போ பேங்க்ரப்சி வரும். இப்போ நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் மேலே தான் பெட்டே இருக்குது. ஸோ அது ஒரு ரேப்பராக இல்லை உண்மையிலேயே அதில் ஒரு டெக் இருக்கான்னு கூட யாரும் பார்க்குறதில்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வாட் டு யூ அட்வைஸ்? சாஸில் கூட நிறைய கம்பெனிஸ் ஆர் கான் டவுன். ஓகே, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஏஐ வந்து சாஸை வந்து அமுக்கிடும், இட் வில் நாட் ஹெல்ப் சாஸ்ன்னு. ஸோ ஐ திங்க் ரொம்ப ஃபாஸ்ட் சேஞ்சிங் ஒரு என்விரான்மெண்ட்டில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் ஹூ வில் வின். It is very difficult to predict who will win. So when it becomes difficult to predict who will win, you should not bet big money on that before somebody wins. Correct. So probably the money should be put, அவங்க நல்லா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பணத்தை போடணும். பட் அதுக்கெல்லாம் இன்றைக்கி people are not willing to wait. So money is chasing opportunity. A lot of it will be lost. Some of it will be super successful. We don't know which one. ஓகே, ஸோ இப்போது ஏஐ தான் ஒரு டெக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த செக்டர்ஸ்லாம் என்னாலும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அங்கே எல்லாரும் போகிறாங்க, இங்கே யாருமே கண்டுக்கிறதில்ல, எவ்வளோ நல்லா பண்ணுது. அந்த மாதிரி என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது? See, manufacturing will always stay. இந்தியாவில் manufacturing will always do well. Okay, so that is one sector. Consumption, நமக்கு வந்து பாப்புலேஷன் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம விரும்பினாலும் இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் பீகார் அண்ட் யூபி, அங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் க்ரோத் வரப்போகுது. ஸோ மிடில் கிளாஸ் க்ரோத் அந்த இடத்துல அதிகம் வரும்போது கன்சம்ஷன் இஸ் சேஃப். இப்போ நம்மள மாதிரி வளர்ந்த மாநிலங்களில் மிடில் கிளாஸ் எக்ஸ்பேன்ஷன் இன்னும் வேகமாக இருக்கும், அர்பனைசேஷன் இன்னும் வேகமாக இருக்கும். பட் அந்த மாதிரி இடத்துல நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் இன் டு த மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுடைய பெர் கேபிட்டா ஸ்பெண்டிங் பவர், தமிழ்நாடு இஸ் 11% ப்ளஸ் ஜிடிபி க்ரோயிங் ஸ்டேட் அண்ட் இட் குட் ப்ராப்ளி பி ஈவன் ஹையர் ஜிடிபி இன் த ஃபியூச்சர். இன்னும் கூட நம்ம வி கேன் டூ பெட்டர். ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய க்ரோத் வந்து ஸ்மாலர் நம்பர் ஆஃப் பீப்புளை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் வந்து லார்ஜர் நம்பர் ஆஃப் பீப்புளை பெனிஃபிட் பண்ணும்போது கன்சம்ஷன் இஸ் அ வெரி வெரி குட் தீம் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம் டு கம். எஜுகேஷன், ஹெல்த் இதெல்லாம் தீம்ஸ் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம் டு கம். மேனுஃபேக்சரிங் இஸ் அ வெரி குட் தீம். ஏன்னா இந்தியாவில் நம்ம வி ஆர் globally very very competitive in manufacturing all the metals. We are reasonably competitive in producing power today globally. Inadi we were not. 20 years back நம்மளோட காஸ்ட் ஆஃப் பவர் வந்து அதிகம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சோலார் எல்லாம் வந்ததுக்கப்புறம் we are capable of producing cheap power. So இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து they are bound to do very well because we also have the population that will consume whatever is produced. Data, I don't know whether you have noticed, 5 years back to today, how many times has your daily data consumption increased? Almost multiple times. So the compounding number of apps have increased. Daily idhula dhaan depend aayirukkom. Yeah. So data consumption in India is going to grow for a very long time to come. More people are going to consume data. இன்னைக்கு வந்து actually data is still being consumed by a narrow band of people. Still people have
yet to come into data. Correct. So data is another thing where you're going to grow. Pharmaceutical is a sector which will keep on growing. Formalization அப்படிங்கிற தீம் இருக்குது. தட் இஸ் இன்ஃபார்மல்லேருந்து ஃபார்மலுக்கு வரக்கூடியது. இன்ஃபார்மல் செக்டரில் இயங்கக்கூடிய பல தொழில்கள் ஃபார்மலைஸ் ஆக போகுது. அப்போ அந்த செக்டர்ஸ் எல்லாம் இன்னும் வேகமாக வளரும். ஏன்னா இன்ஃபார்மலில் வளர்ச்சிக்கு நிறைய தடைகள் இருக்குது. ஃபார்மலைஸ் பண்ணும்போது அந்த வளர்ச்சி வேகம் பிடிக்குது. ஃபைனான்சியலைசேஷன், தட் இஸ் நிதிமயமான வாழ்க்கை வந்து இன்னும் பல பேரை போய் சென்றடையும் போது அந்த ஃபைனான்சியலைசேஷனுக்குள்ளே வர மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் உதாரணத்தை சொன்னீங்க, இன்சூரன்ஸை சொல்லலாம், ரீட்ஸ் சொல்லலாம். நிறைய ஃபைனான்ஷியலைஸ்ட் சொல்யூஷன்ஸ்க்கான தேவை அதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய தொழில்கள் வந்து இந்தியாவில் டொமஸ்டிக் ஃபேஸிங் இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் வெளிநாடை நம்பாத தொழில்கள் இந்தியாவில் வெகு காலம் வளரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ $1 கிட்டத்தட்ட 87 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. கடைசி ஃபியூ இயர்ஸில் பயங்கர அதிகமாக போயிடுச்சு. அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் டு இம்போர்ட் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, டு யூ சி தட் இஸ் ரெடியூசிங் ஆர் வர வர நம்ம இன்னும் அங்கேருந்து தான் அதிகமாக வாங்கிட்டே இருக்கோமா? இஸ் இட் ஸ்டில் இன்க்ரீசிங்? எப்படி ரெடியூஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். ஷார்ட் பஸ்ஸில் ரெடியூஸும் ஆகுது. பட் த லாங் டேர்ம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ரெனியூபிள்ஸில் போக 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 நமக்கு ஆயிலுடைய தேவையை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணுன்னாக்கா கோல்டு இம்போர்ட் குறைஞ்சினா தான் உங்களுக்கு வந்து இம்போர்ட் கண்ட்ரோலில் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆயிலும் வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைக்க போகிறோங்கிறது கொஸ்டின் மார்க். எக்ஸ்போர்ட்டை கூட்டுறது நமக்கு வந்து இட் இஸ் அ வயபிள் திங். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஜியோ பாலிட்டிக்ஸ் நமக்கு எல்லா நேரத்துலேயும் கை கொடுப்பதில்லை. இப்போ 2 மாதம் முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்க, இல்லை 6 மாதம் முன்னாடி என்ன சொன்னாங்க, 2 மாதம் முன்னாடி டேரிஃப் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்மறையாக பேசுகிறாங்க. 6 மாதம் முன்னாடி என்ன தீம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, China +1, அங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களை நாம் பெட்டராக பண்ணோன்னா நமக்கு நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டேரிஃப் சூழ்நிலையில் இது எல்லாம் வந்து நடக்காதுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே பீப்புள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க. நடக்குன்ற கன்க்ளூஷனுக்கு வேகமாக வந்தாங்க, இன்றைக்கி நடக்காதுங்கிற கன்க்ளூஷனும் வேகமாக வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாங்கர் டேர்மில் இந்தியா வந்து தன்னுடைய எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டியை வளர்த்து கொண்டே போகும். அதுக்கு நல்ல உதாரணம் இன்றைக்கி இந்தியாவில் விற்பனையாகின்ற ஒட்டுமொத்த ஐஃபோனும் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் தான் எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அசம்பிள் தான் ஆகுது, ஒத்துக்கிறேன். பட் காலப்போக்கில் மற்ற விஷயங்களும் வரும்ன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ பேக்வர்ட் இன்டெகிரேட் ஆகிட்டே போகும். இது வந்து பல இண்டஸ்ட்ரீஸில் நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது நம்மளால் நம்ம பொருளை இன்னொரு நாட்டுக்கும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நம்ம நிறைய டைமை இழந்துட்டோம். ஓகே, இப்போ நம்மளால் இதை வேகமாக பண்ண முடியுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் பண்ணாக்கா எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் வில் பிரிட்ஜ் த கேப். பட் மெயின் கல்பிரிட் இந்த சமீப காலங்களில் வந்து கோல்டு இஸ் அ பிக் கல்பிரிட். அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை விட்டு தொடர்ந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவங்க பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அதுவும் இந்த கோல்டு இம்போர்ட்டும் டெஃபினட்டாக வந்து ஒரு அழுத்தத்தை கரன்சி மேலே கொடுக்குது. அதையெல்லாம் மீறி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தீர்மானிக்குது என்ன மதிப்பு இருக்கணும்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி 87 ரூபா இருக்குனாக்கா அவங்கள மீறி 87 ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அரசு அல்லது ரிசர்வ் பேங்க்கை மீறி 87 ரூபா இருக்குன்னு நினைக்கிறோம். இது மிக தவறான புரிதல். அவங்க தீர்மானித்து 87 ரூபா இருக்குது. தே ஆர் ஃபிக்ஸிங் இட். எப்படின்னாக்கா டிப்ரிஷியேட் ஆக விட்டுட்டு அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்க அதே கரன்சியை வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. ருப்பி அப்ரிஷியேட் ஆனால் டாலரை வாங்குறாங்க. இப்போ ப்ராப்ளம் டாலரை விற்கிறாங்களா இருக்கும். இந்த வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பணத்துலேருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டும் கொடுப்பாங்க. பட் ருப்பியை வீக்காக வைக்கிறதுங்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, சாதகமான என்வரான்மெண்ட். இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்ட் அப்ரோச் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெறும் எக்ஸ்போர்ட்டரை மட்டும் சப்போர்ட் பண்ணுறதும் சரியில்லை. ஏன்னா ருப்பி வீக்கன் ஆகும்போது இட் இஸ் அ டேக்ஸ் ஆன் த சிட்டிசன். பிகாஸ் கச்சா எல்லாத்துலேயுமே நிறைய இது இருக்குது. இம்போர்ட்ஸோடைய விலை ஏறும்போது அது வந்து நுகர்வுக்கு பாதகமாக இருக்கலாம். இது வரைக்கும் அது அந்தளவுக்கு பாதிக்காத காரணம் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் நம்ம ஏற்கனவே ஏற்றி இருக்கிற ஆயில் ப்ரைஸஸ் நமக்கு ஃபர்தர் ஏற்றுறதுக்கான ஒரு தேவையை உருவாக்கலை.
இப்படி சில ரீசன்ஸ் இருக்குது. பட் இன்னும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ருப்பி அண்ட் த டாலர். அண்ட் ஆர்பிஐ இன்னும் பெட்டராக பண்ணலாங்கிறதே என்னுடைய வியூ. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாகவே கோல்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஏறினதே இல்லை. மேக்ஸிமம் 1500 நான் இந்த வருஷம் தான் ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் இயர் 5000 வரைக்கும் மந்த்லி ஸ்கீம் போட்டுட்ருந்தேன். எப்போ அது 6 டச் ஆச்சோ நான் விட்டுட்டேன். ஸோ அந்த 6 to 7 வரும்போது அதே 1 இயர் மானிட்டர் பண்ணேன், ஒன்றுமே பண்ணேன். சரி, போன வருஷம் பர்த்டேக்கு அம்மா போட சொன்னாங்க 6000, ஒரு மாதத்துக்கு 1 கிராமாவது சரி, நாங்கள் 6000 போட்டோம். இன்றைக்கி 9300 வந்து நிற்கிதே in 11 months. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை பர்சன்டேஜ் ஏன் ஒரே வருஷத்தில் இத்தனை 5-6 வருஷமாக நடக்காத விஷயம் ஏன் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 3300 rupees எப்படி ஏறிச்சு 11 monthsக்குள்ளே?